குவைத் தீ விபத்தில் பலியான இந்தியர்களின் உடல்கள் இன்னும் சற்று நேரத்தில் கொச்சி விமான நிலையம் கொண்டுவரப்பட இருக்கின்றன. இந்நிலையில் கொச்சி விமான நிலையத்திற்கு அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சென்றிருக்கிறார். இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் சரவணன். அவரிடம் பேசலாம். வணக்கம் சரவணன். இன்னும் சற்று நேரத்தில் குவைத் தீ விபத்தில் பலியான இந்தியர்களின் உடல்கள் அங்கு கொண்டுவரப்பட இருக்கின்றன. உயிரிழந்தவர்களின் உடல்களை அந்தந்த மாநிலங்களுக்கு கொண்டு செல்ல என்னென்ன ஏற்பாடுகள் தயார் நிலையில் இருக்கின்றன? விவரங்கள். குவைத் தீ விபத்துல உயிரிழந்தவர்களுடைய இன்று அவருடைய உடல் இவ்விமானப்படையினுடைய விமானம் மூலமாக குவைத்தில் இருந்து கொண்டு வரப்படுகிறது. இன்று முதலில் கொச்சி விமான நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு கேரளாவைச் சேர்ந்தவர்கள் 23 பேருடைய உடல் அங்கிருந்து அவரவர் சொந்த ஊர்களுக்கு அனுப்பப்படுகிறது. இதற்காக கேரளாவினுடைய முதலமைச்சர் மற்றும் அங்கு இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்கள், நிர்வாகிகள் எல்லாமே விமான நிலையத்தில் இருக்கிறார்கள். அதே போல தமிழர்கள் 7 பேருடைய உடலும் இந்த விமானம் மூலமாகத்தான் கொண்டு வரப்படுகிறது. அங்கிருந்து சாலை மார்க்கமாக வெவ்வேறு ஊர்களுக்கு, குறிப்பாக ராமநாதபுரம், தஞ்சாவூர், கடலூர் உள்ளிட்ட இந்த ஊர்களுக்கு மொத்தமாக அந்த 7 இடங்களுக்கு இவருடைய உடல் கொண்டு செல்லப்படுகிறது. அதற்காக அந்த உடல்களை பெற்று அங்கிருந்து அனுப்பி வைப்பதற்காக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அங்கே சென்றிருக்கிறார். விமான நிலையத்திற்கு சென்றிருக்கிறார். விமான நிலையத்திற்கு அங்கு ஏற்கனவே கேரளாவுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் இருந்தார். வரவேற்று இங்கிருந்து கொண்டு செல்வதற்கான நடவடிக்கை, உடல்களை இங்கிருந்து கொண்டு செல்வதற்கான நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து ஆலோசனை செய்திருக்கிறார்கள். அதே போல உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 4 பேருடைய உடல், ஆந்திராவைச் சேர்ந்த 3 பேருடைய உடல், பீகாரை சேர்ந்த 2 பேருடைய உடல், ஒடிசாவை சேர்ந்த 2 உடல், அதே போல ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, பஞ்சாப், மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த தலா ஒருவருடைய உடல் என இந்த மாநிலங்களுக்கும் கொண்டு செல்லப்படுகிறது. இது மீண்டும் இங்கிருந்து இந்த விமானப்படையினுடைய விமானம் டெல்லிக்கு சென்று அங்கிருந்து அங்கே சொந்த மாநிலங்களுக்கு செல்வதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கொச்சி விமான நிலையத்துல கேரளாவைச் சேர்ந்த 23 பேர், அதே போல தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர், கர்நாடகாவைச் சேர்ந்த ஒருவருடைய உடல் மட்டும் இங்கு இறக்கப்பட்டு அங்கிருந்து ஒவ்வொரு சொந்த ஊர்களுக்கு கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேருடைய உடலையும் கொண்டு செல்வதற்கு